இல்ல இப்ப அவர் சொல்றாரு இல்லையா, ஒரு நடிகனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி பெண்கள் சொல்றாங்க. இது சரியா அப்படின்னு சொல்லி எந்த நடிகனை யார் முத்தமிட்டாங்க, யார் கட்டி? பெண்கள் வந்து அவர் விஜய் அவர்கள் மேல முதல்ல நீங்க அந்த ஃபங்க்ஷனை பார்த்திருப்பீங்க. எந்த பெண்ணு கட்டி பிடிச்சது சொல்லுங்க பாப்போம். யார் கட்டி பிடிச்சல? அப்படி நினைக்கிறாங்க. அததான் சொல்றேன். அவர் வாயில வந்ததெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தாருன்னா அதை ஏத்துக்க முடியாது. பாத்தீங்கல்ல, உண்மை என்னன்னு பாத்தீங்கல்ல, என்ன நடக்குது? பெண் யார் சார்? 51 வயசு ஆகுது சார் அவருக்கு. அடுத்த வாரம் வந்து 52 ஆக போகுது அவருக்கு. அவரோட குழந்தை, அந்த பொண்ணோட வயசு வந்து 12 வயசு 13 வயசு. அப்பா ஸ்தானம், அண்ணா ஸ்தானம், அப்பா ஸ்தானத்துல வந்து அண்ணான்னு கட்டிப்பிடிக்குது, அப்பான்ற ஸ்தானத்துல கட்டிப்பிடிக்குது. அவர் கட்டிப்பிடிக்கல, அவர்கள் தான் வந்து கட்டிப்பிடிக்கிறார். அப்போ தன் குடும்பத்தில் ஒருவனாக, தன் அண்ணனாக, தன் தந்தை மாதிரி, தன் அண்ணன் மாதிரி, தன் தம்பி மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அவரை பாக்குறாங்க. எல்லாரையும் போய் பொண்ணுங்கள் கட்டிப்பிடிக்கலையே. அந்த கலாச்சாரம் இங்க இல்ல. யாரை பிடிக்குதோ அவர்கள் மேல், சார் என் தங்கச்சி என்ன கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? பார்க்க வேண்டிய கண்கள் இருக்கு. அது என்ன மாதிரி பாக்குறீங்க? அவரும் முத்தத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. தமிழ் கலாச்சாரத்துல முத்தம் 3 வகைப்படும். கன்னத்தில் கொடுத்தால் அன்பான முத்தம், நெத்தியில் கொடுத்தால் வெற்றிக்கான முத்தம், உதட்டில் கொடுத்தால் தான் அது காம முத்தம். புரியுதுங்களா? ஒரு படத்திலேயே சொல்லியிருப்பான், முத்தம் காமத்தில் அல்லன்றது பெற்ற பெண் பிள்ளை பெற்ற தந்தைக்கு தான் தெரியும் அப்படின்ட்டுன்னு. ராம்ன்ற ஒரு டைரக்டர் அந்த படத்துல அந்த டைலாக் யூஸ், அது மிகப்பெரிய அருமையான ஒரு டைலாக். அதுவுமே அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்படின்னு போது நீங்க எதுக்கு சொல்றீங்க அதை? அது மக்கள் அவங்களுக்கு தெரியாத. அப்போ அவரை தன் வீட்டு பிள்ளை, அதுதான் சார் இங்க பிரச்சனையே. தன்னோட என்னடா இப்படி ஒரு இது இருக்கு, இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இப்படி ரசிக்கிறாங்களே, நம்ம எல்லாம் டெபாசிட் காணாம போறோம் அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல், பொறாமையில எதையாவது பண்ணி அவரை இழிவுபடுத்தணுன்ற அந்த மனநோக்கம் தானே தவிர வெறும் ஷியர் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்.